கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நமக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். அவர் என்றைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்ததே இல்லை. அவர் God is good God, awesome God, true living God. எப்போதும் இயேசு நம்மளோடு இருக்கிறார். எப்போதும் இயேசு நம்மளோடு இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்க இயேசு கூட, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இயேசு எப்போதும் அங்கே ஆவலோடு நமக்காக கையேந்தி காத்திருக்கிறார். You must know Lord Jesus is always with us. He is there waiting for us to come and pray, waiting for us to put our requests, and the Lord Holy Spirit is there to teach you every time. Whether you wait for Lord Jesus or not, Lord Jesus is waiting for you. Amen. நம்மளுக்காக காத்திருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்காக காத்திருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். நமக்கு எப்போதும் அது தெரியணும். You must know that my God is waiting for me, for me to go and pray. என் ஆண்டவர் எனக்காக நிற்கிறார். நான் போய் ஜெபிக்கணும். நான் அவர் முன்னுக்கு நான் ஆஜராகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. John chapter 15 verse 1 to 17. யோவான் அதிகாரம் 15 வசனம் 1 லிருந்து 17 வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மொத 3 வார்த்தை, the first 3 verses is already told you how God will treat you once you know Lord Jesus, once you remain in His word. என்ன சொல்றாரு, 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீ கனி கொடுக்கலையா, தந்தை உன்னை தந்தை உன்னை தூக்கி எறிஞ்சிருவார். கனி கொடுக்கல, நீ கனி கொடுத்தியா, உன்னை இன்னும் புளிவாரு. ஆமென். If you never give, you never bear any fruit, the gardener will cultivate you. If you give fruit, the gardener will prune you more to make you clean. Amen. To make you clean and become better. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க இப்படிதான், நீங்க கனி கொடுக்கலையா, உன்னை தந்தை எடுத்து போட்டுருவார். எவ்வளவு நாள் உன்னை வச்சுட்டு போட்டி இருக்கிறது, எடுத்து போட்டுருவார். நீ கனி கொடுக்குறியா, உன்னை இன்னும் அதிகமா புளிவார். நான் சொன்னேன், இன்னும் அதிகமா புளிஞ்சு உன்னை சுத்தப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான காரியத்தில் நீ நின்றாலும் உன் விசுவாசம் ஓடாது. Why God prune you when you still give the fruits? You bear fruit, but God still prune you because to make you stronger, give you the strength for you to stand firm in your faith. Stand firm in your faith. உன் விசுவாசத்துல நீ பலமா நிக்கிறதுக்கு தான் உன்னை புளிறார், வேற எதுவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க படிக்கும் போது the three stand for Lord Jesus. Amen. மரம் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரை குறிக்குது. The branches, and the branches is we, the followers. Amen. The branches is we who are the followers. கிளைகள் வந்து நம்ம இயேசு பின்னால போற ஜனங்கள் நம்ம. The Lord Holy Spirit stands as the root. வேறு ஆவியானவர் தான் அந்த வேறு. அந்த வேர் உங்களுக்குள்ள சரியா இருந்தாதான் you can grow. The tree, if the root is good in you, the Lord Holy Spirit is in you, then only the tree can grow. The tree grow and the branches can bear fruit. அந்த வேர் உங்களுக்குள்ள சரியா இருந்தாதான், ஆவியானவரோட வேர் உங்களுக்குள்ள சரியா இருந்தாதான் அந்த மரம் வளரும், நீ கனி கொடுப்ப. ஏன் சொல்றேன், ஆவியானவர் மேல உனக்கு மத நம்பிக்கை வரணும். You must trust that there is Lord Holy Spirit. You must believe and have faith. There is Lord Holy Spirit to guide you, to teach you. நீங்க மத நம்பணுமே, ஆவியானவர் இருக்கிறார், என் வாழ்க்கையில வருவார், என் வாழ்க்கையில எனக்கு கற்றுக் கொடுப்பார், என்னை வழி நடத்துற ஆவியானவர் நீ நம்பினாதான். நீ நம்பி அவர் சொல்ற காரியங்கள், you see how Lord Jesus give His commandments, how Lord Jesus want you to obey. The only person who can teach you this is the Lord Holy Spirit. If you never trust the Lord Holy Spirit, if you think the Lord Holy Spirit never exists, then how you want to grow? எப்படி வளருவீங்க? இயேசு
கிறிஸ்து ஆவியானவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அவர் தான் வராரு, அவர் தான் பார்க்கறாரு, அவர் தான் செய்யறாரு, அவர் தான் சொல்றாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அப்ப நீ எப்படி வளருவ? Who going to teach you? Who going to teach you? Amen. Hallelujah. God, he said, my Father is the gardener. God the Father is the gardener who will cultivate you. Amen. Hallelujah. அவர் தந்தை வந்து அவர்தான் அந்த கார்டனர், அந்த இடத்துல அந்த தோட்டத்தை பார்த்து கொள்றார். அவர்தான் நம்மளை பார்க்கிறார். The blessing of the Father will come upon you if the Lord Holy Spirit and Lord Jesus is in you, with you. அப்பதான் வரும். வரலன்னா தந்தை வந்து என்ன பண்ணுவாரு, உன்னை புடிங்கி போட்டுருவாரு. at right time, அந்த ரைட் டைம் வரும்போது நீ கனி கொடுக்கலாம், சரியான நேரம் வரும்போது நீ கனி கொடுக்கலன்னா உன்னை எடுத்து தனியா போட்டு வச்சுப்பாரு. நீ அங்கதான் இருப்ப, உன்னை தனியா வச்சிருவ, உனக்கு எதுவும் நடக்காது, நீ அப்படியே தான் உட்காந்துருப்ப. ஆமென். சந்திக்கப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு எதுவுமே முடிவெடுக்க தெரியாம அப்படியே தான் இருப்ப. ஆண்டவர் அப்படியே வச்சிருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், why the Lord Holy Spirit is there. You must know the Lord Holy Spirit is there to teach you so that the tree of Lord Jesus will grow in you. God only asks you to be honest and humble. The branches ஓட வேலை, அந்த கிளையோட வேலை வந்து நீ வந்து உண்மையா இரு, நேர்மையா இரு, ஹம்பிளா இரு, அமைதியா இரு. ஆமென். ஹம்பிளா இரு, பரிதாபத்தோட இரு. பரிதாபம் மித்தவங்க மேல நீ பரிதாபம் படுறதா இருக்கணும். You must think about others. You must love others. Be humble and patient. Be honest. இதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் பிறரை நேசி. That's what we've been taught. Love one another. So the Lord Holy Spirit will teach you how to pray, how to meditate the word of God. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாதான் உனக்கு ஜெபிக்க முடியும், இறை வார்த்தையை உன்னால வந்து தியானிக்க முடியும். Only thing, when the Lord Holy Spirit in you, only you will know how to pray and you know how to meditate the word of God. That's what God said. Remain united with me. Remain united with me, meaning what? That is for you to pray and meditate the word of God. Not to hug the Bible or hug the cross and remain in Lord Jesus. That is not remaining. Amen. ஆண்டவர் சொன்னார், என்னுள் நிலைத்திரு, நான் என்னோடு நிலைத்திருனா இறை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும், உனக்கு ஜெபிக்க தெரியணும். Amen. You must know how to pray and you must meditate the word of God. Keep the word inside you. உன்னோட இறை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும், ஜெபிக்கணும். இறை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். இயேசு என்னோடு இணைந்திருன்னு சொன்னோட பைபிளை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிராஸை கட்டி பிடிச்சிட்டு உட்கார சொல்லலாம் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அந்த மெயின் வந்து என்னன்னா, அந்த இறை வார்த்தை உனக்குள்ள இருக்குதா? எத்தனை வார்த்தை நீ தியானம் பண்ணியிருக்க, எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற, அதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த உன்னை கல்டிவேட் வேணும். God the Father came and cultivate you. உன்னை திருப்பி அந்த ஆண்டவர் சரிப்படுத்தும் போது, தந்தை உனக்குள்ள என்ன பார்க்கிறாரு? உனக்குள்ள எவ்வளவு ஜெபம் இருக்கு? How many word of God inside you? தந்தை அதுதான் பார்க்க. God will see you how you pray. God the Father will judge you on your prayer and the words that you have meditated. உனக்குள்ள எவ்வளவு இருக்குது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியம் நம்மளுக்கு தெரியணும். நான் ஏன் சொல்றேன், டெய்லி ஜெபம் பண்ணுங்க, pray and make a relationship with God. Put your relationship with God. Pray always. Let the prayer be the light, the word of God be the light inside you. அந்த prayer நீ போட அந்த விளக்கு எரியும். The light of faith will be there when you pray and put the oil. Amen. Hallelujah. And God the Father comes to cultivate. And தந்தை வரும்போது உனக்குள்ள ஜெபம் இல்லை, அந்த ஒளி இல்லை, என்ன இல்லை, ஒன்றும் இல்லைன்னா என்னத்துக்கு நீ? ஆமென். ஆமென். Hallelujah. When God the Father coming to cultivate you, there's no prayer, there's no word of God, and there's very darkness. How to see you? You are in the darkness. How to see you? Cannot see you. Cannot bless you. Ready? Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான்
to remain with the three, with Lord Jesus, you must know how to pray. You must meditate the word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்குள்ள நீ நிலைத்து நிக்கணும்னா, இணைந்து நிக்கணும்னா, நீ ஜெபிக்கணும். அந்த இறை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சும்மா சொல்லக்கூடாது. நான் எப்போதும் இயேசு கூட தான் இருக்கேன். எப்படி இருக்கு இயேசு கூட? எல்லாம் கேட்டா சொல்லிடுவாங்க. I am with God. What? I am praying. I am with God. எப்படி இருக்கு? தெரியணும். எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணும். How many word of God that you can say without seeing the book and without seeing the Bible? எத்தனை வார்த்தை சொல்ல முடியும்? நான் எப்போதும் கேட்குற கேள்வி தான் இது. How many word of God that you can tell from here without looking into it? பார்க்காம சொல்ல முடியுமா? எத்தனை சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்குறேன். I remain with God. I am with God now. You must at least you know the word remain in you. You must know the words. How many words that you know? How many words that you have meditated? How long you are praying? What type of prayer that you are giving? How can you forget your prayer? நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபம் கத்து கொடுத்தாச்சு. ஜெபம் கத்து கொடுத்து நீ ஜெபிக்கிற, அப்புறம் எப்படி நீ அந்த ஜெபத்தை நீ மறக்கிற? எப்படி மறக்கிறீங்க? மறல திருப்பி காலையில் போக திருப்பி பேப்பர் எடுத்துட்டு போகிறது, புக் எடுத்து ஆண்டவரே நன்றி இயேசுவே. If you are really love God, the prayer is already inside you. ஏன் பேப்பர் எடுத்துட்டு போகணும்? ஏன் புக் எடுத்துட்டு போகணும்? You just think, how is your love? God said love one another. Then first thing you must see how much you love God. நீ இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிற? How much you love the Lord Holy Spirit? If you love the Lord Holy Spirit only, the prayer will be inside you. Stay there. You don't need to forget. Don't need to every time bring the book. The prayer is inside you. Right? Because you never love God. That's why you cannot remember your prayer. Amen. இதை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும், ஜெபம் உனக்குள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க பழகிட்டீங்களே, 10 வருஷமா புக்கை தூக்கிட்டு போறேன்னா அப்புறம் நீ என்ன ஸ்டூடெண்ட்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பரீட்சை வருது ஸ்கூல்ல, புக்கை தூக்கிட்டு போய் உட்காந்து எழுதுறீங்க. எத்தனை பேர் புக் எடுத்துட்டு போய் பார்த்து எழுதுறீங்க? பரீட்சை ஞாபகம் வச்சு தானே எழுதுறீங்க. If you go for an exam, you never carry your book to see and write, isn't it? You all just go and write whatever you have remember and meditated. Then why for your prayer you have to bring the book and paper to see every time? Just think. இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா நீங்க இயேசு எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு? ஒரு worship, ஒரு பாட்டு பாட, just to worship. If you come to church, suddenly there's no worshiper coming, I say, okay, worship Sister Jessie, worship today. How? I know prepare lah. I don't know what song lah. How you do? சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்க தானே? I am not ready. நான் சொல்றேன் திடீர்னு ஓகே சர்ச் வந்துட்டு ஓகே பேசலாம், இன்னைக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க, இன்னைக்கு வர்ஷிப் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? I am not prepare lah. I don't know lah. ஐயோ தெரியல எப்படி என்ன ஜெபம் எப்படி வர்ஷிப்னா ஓகே I go worship. எனக்கு அந்த சான்சஸ் கிடைச்சிச்சு. I get the chances to worship God today. You must be very happy, joyfully and go and worship. அதே பாட்டு தானே 10 வருஷம் பாடுறீங்க. புதுசா ஏஆர் ராமான் ஏதோ டூயின் போட்டு கொடுக்கல உங்களுக்கு, ஒன்றும் கொடுக்கல. அப்போ அதே பாட்டு தானே பாடுறீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? You are singing the same song every year, singing the same song. No new tuners come and put new song for you all. Then what is the afraid? Why you are afraid to pray and to worship? என்னத்துக்கு பயப்படுறீங்க? Then you see, that's how I say how you love God. You love God. If you love the Lord Holy Spirit, you must be joyful to worship God. I've been waiting to get a chance. எனக்கெல்லாம் பழைய சர்ச்சில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு நிற்பேன். எனக்கு வர்ஷிப் பண்ணியோ ப்ரே பண்ணியோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்குவேன். ஆனால் இங்கே நான் பார்க்குறேன், நம்ம சர்ச்சு சொந்த சர்ச்சில் நம்ம பார்க்குறேன், ஒவ்வொரு ஆளை கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. நீங்கள் இந்த வாரம் வர்ஷிப் பண்ணுறீங்களா? Here in our church, I'm seeing people. I must go and ask them one by one. Sister Kaila, I must go and ask, can you read the Bible? And can you pray? Why? Why you all? There's no voluntary. You all just come and say, okay, today I read Bible. Or maybe this week you confirm. Next week I want to read Bible. I want to worship. Why? That's how you must see yourself. How you love God. உனக்குள்ள பாரு, எப்படி ஆண்டவர் நேசிக்கிறேன்னு உனக்குள்ள பாரு. ஆமென்.
அப்பதான் தெரியும் இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு if you don't know that God loves you, if you don't know, keep remember, just remember what God have done in your life. இன்னி வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னு நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. just turn and see. திரும்பி பாருங்க இயேசு என் வாழ்க்கையில என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு. If you just turn and see, then only you know how much God loves you. We are forgetful. We have the disease to forget. நம்ம வந்து சீக்கிரம் நம்ம கூட இருக்கு மறந்துடுறோம். நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களே மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில இயேசு செஞ்சதே நம்ம மறந்துடுறோம். So because of the disease of forgetfulness, you never remember what God have done in your life. So that's the reason I'm telling now. Just turn back and see what God have done in your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் திரும்பி பாரு. அதனால்தான் யோவான் அதிகாரம் 14 வசனம் 26ல சொல்றாங்க ஆவியானவர் வந்தா நீ கடந்து வந்த பாதையை நினைவூட்டுவாராம். John chapter 14 verse 26 saying that if Lord Holy Spirit come in your life, he will remind you the way that you come to God. Amen. நீ நடந்து வந்த பாதையை உனக்கு நினைவூட்டுவார் சொல்றாரு. Amen. Hallelujah. Then in this chapter also we read you to notice Father's glory. Father's glory in your life. தந்தையின் வல்லமை உன் வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சா எப்படி பார்க்க முடியும்? தந்தையின் வல்லமை கிருபை உன் வாழ்க்கையில இறங்குனது. The blessing of God. How to see? Just look at your changes in your life. Before and after. Before God, Lord Jesus in your life, and after Lord Jesus in your life. Okay. Directly telling before Foka and after Foka. Amen. Follow Christ assemblyக்கு முன்னுக்கு வரதுக்கு முன்ன உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? I dare to challenge. இப்ப உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லு. ஆமென். யோசிச்சு பாருங்க. சொல்லு. என் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் மாறாத தேவன். My God will never change his promise. He is a faithful God. When he promised, he will do. Amen. Hallelujah. That is how you bring yourself to God. Amen. And எப்படி உன்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர ஆண்டவர் அவ்வளவு தூரம் உனக்குள்ள வருவார். அதான் நான் சொன்னேன் God will wait for you before you come. God already wait for you. Amen. Hallelujah. If not because of your prayer, not because of your faith, God will still bless you because of my prayer and my faith. Amen. Hallelujah. உங்களை வந்து ஆண்டவர் உங்க விசுவாசத்துக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காட்டி கூட என் ஜெபத்துக்கு என் விசுவாசத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன் why I dare to challenge you all? Why? Because I am not a preacher. I am a teacher. Amen. There is a difference between preacher and teacher. சும்மா இறை வார்த்தை எடுத்து பேசுறவங்களுக்கும் கத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. Amen. Preacher is only take the word of God. Okay, today you see God is talking this, God is doing in your life this and that and all these things. After talk, he will never monitor your life. Amen. Never monitor. அவங்களுக்கு வந்து எப்படி the preacher is just they preach what they get the word they preach. They will never come and monitor your life. For them, you come to church, you do your responsibility, your duty, and you go. How is your relationship with God? They never monitor. உன்னோட அவங்க பேசி இறைவார்த்தை எடுத்து பேசிட்டு சும்மா பேசுறவங்க பிரீச்சர்ஸ் பேசிட்டு அவங்க விட்டுருவாங்க. உன்னோட உறவு இயேசு கூட எப்படி இருக்கு? உன் வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி இருக்காரு? உன் வாழ்க்கை மாத்தப்பட்டுச்சா மாத்தப்படலையா? உன் ஜெபம் கேட்கப்படலையா? They will never monitor all these things. They will never see your life. They never see the changes. They never see how you pray. They never see how you meditate the word of God, whether your life have been changed. But teacher is different. Teacher is always teach you and monitor your life and monitor your prayers, monitor your life's blessing. That's why I don't want you all to lose the blessing. நான் கத்து கொடுக்குறனால நீ இயேசுவோட உறவுல எப்படி இருக்க அது எனக்கு ரொம்ப முக்கியம்.
உன் இறை வார்த்தை எவ்வளவு படிக்கிற எனக்கு ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையோட மாற்றம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் எப்போதும் உங்க பின்னாலே வருவேன். நீங்க எப்படிதான் இந்த காரியத்துக்கு பின்னால செருப்பால் அடிச்சா கூட உங்க பின்னாலே நான் வருவேன். I don't want you all to lose your blessing. உன்னோட ஆசீர்வாதத்தை நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உன் பின்னாலே வரேன். ஏன்னா உங்களுக்கு அது தெரியல, உங்க யாருக்கும் அது தெரியல. நான் பின்னாலே ஏன் வரேன்? உங்க ஆசீர்வாதம் போனா எனக்கு என்ன, ஆனா நான் வரேன். என் ஆண்டவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. என் ஆண்டவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் ஒன்று விட்டு போய், ஏன்னா God who gives he can take back if you are negligent, if you are ignorant, if you are careless. கொடுத்த தேவன் மறுபடியும் எடுத்துரும். அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்க பின்னாலே நான் வரேன். நான் ப்ரே பண்றேன். I just pray for you. God forgive them whatever they do. Forgive them because of me. Forgive them. Forgive them. நான் ஜெபிக்கிறேன். ஆனா நீங்களும் என்ன பண்றீங்க? After you receive all the blessings, blessingலாம் உங்க வாழ்க்கையில வந்தோடனே you think God bless you because of your praying. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களோட பிரேயர்னால ஆசீர்வதிக்கிறாரு, உங்களோட இதனால ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறாரு, நீங்க செஞ்சனால தான் கொடுக்குறாரு. மலைக்கு அந்த பக்கம் உட்காந்து ஜெபிக்கிறவன மறந்தாச்சு. அதனால கேலி கேட்கறது, அதனால வெடைக்கிறது, கேலி கேட்கறது, வெடைக்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கேட்டு பேசாமல் இருப்பேன். ஏன்னா ஆவியானவர் கேட்கிறாரு. Lord Holy Spirit listens to whatever you all do, and Lord Holy Spirit judge your thoughts. Your thoughts, judge your thoughts. Anytime the punishment can come. உங்களுக்கெல்லாம் blessing வரதுக்கு முன்ன என்ன சொன்னாலும் நீங்களாம் can listen. Before God bless you all, whatever I say you all can listen. After God bless you all get everything, you begin to doubt God. Meaning, whenever I tell you something, you begin to doubt. Before you all get blessing, before your life சரியா ஆகிறதுக்கு முன்ன நான் என்ன சரி பேரு ஓகே செய்வோம் பேரு எல்லாம் கிடைச்சோன்னே பாக்கெட் பண்ண இறங்கிச்சுல எலும்புல கொழுப்பு பூந்தோன்னே ஆமாவா இயேசு சொன்னாரு அப்படியா? Then how you want me to answer? I just keep quiet. Let God talk to you. அவ்வளோதான். Don't think இப்போ வந்து எனக்கு ஒன்றும் நடக்கல, இப்போ நான் ஓகேயா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீ நல்லா இருக்கியா? இப்போ நீ ஓகேயா இருக்கியா? அதுக்கு காரணம் எங்களோட பிரேயர். ஆமென். ஒரு நாள் வரும். And now you are okay, nothing happened to you, it's okay, it's because of our prayer. Don't think because of your prayer. A day will come when God will not listen to our prayer. When God said to Jeremiah, don't pray for these people, I won't listen. A day will come. அந்த நாள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்றேன். அந்த நாள் உன் வாழ்க்கையில வரக்கூடாது, அதில் நீ கஷ்டப்படுவ. I don't want that type of days come to your life. That's why I'm every day shouting and telling you things. This is my way, the nature I tell things. It's not I'm angry or what. Why must I angry because you want to lose your blessing? I'm not angry. I'm just telling. This way is my nature, how to tell things. அந்த மாதிரி காலம் வரக்கூடாது உன் வாழ்க்கைக்கு, அந்த மாதிரி ட்ரபிள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி. வேணாம், ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றது செய்யுங்க, ஆவியானவர் சொல்றது செய்யுங்க, கீழ்ப்படிங்க, be obedient, follow the command of God. That's why I'm every time telling. But you still disbelieve, and if you still don't agree to what the Lord Holy Spirit says, God also cannot help you. Amen. நீ வந்து ஆண்டவரோட பேச்சு கேட்காம, ஆவியானவர் பேச்சு கேட்காம நீ இழுத்து போட்டுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தனா ஆண்டவர் கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. இப்ப நான் சொல்ற காரியம் இயேசுகிட்ட ஜெபிச்சு நான் சொல்ற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கலன்னா நீ என்ன நம்ப வேணாம். Amen. I pray and I tell you all, if the thing never happened in your life, don't need to believe me. But the thing happened. Why? Happened and happening and coming. What is the problem for you all to believe? I don't understand. எனக்கு புரியல. Amen. Hallelujah. 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 நீங்க நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு வந்து அது தெரியணும் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், நம்ம வாழ்க்கையில எப்படி வரார், என்ன செய்யறார் தெரியணும். The only thing what Lord Jesus want you all to do is to love one another. That is the commandment, to love one another. And the love கூட இல்லையா, even we don't have the love for God. We don't have the love for God.
How you want to love one another? Amen. Hallelujah. Hallelujah. Do not think that God has forgotten us. நம்மள ஆண்டவர் மறந்துட்டாரே. ஒருவரே நேசின்னு சொன்னார் ஆண்டவர். நம்ம ஆண்டவரே நேசிக்கிறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ப்ரூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரே நேசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம நினைக்கிறோம், திடீர்னு பிரச்சனை வரும்போது நம்ம நினைக்கிறோம், God has forgotten me. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, I am in trouble, God is not helping me. அப்படி சிந்திக்கிறத விட்டுட்டு God allow you, God just allow you to go through the trouble and God give you strength to go through the trouble in order for you to learn. God is going to teach you something. Amen. Hallelujah. நீங்க ஆண்டவர் உன்னை ஹம்பிளா இருக்கிறார். உன்னை வந்து இன்னும் ஆண்டவர் வந்து உன்னை தாழ்மையா இருக்கிறார். தாழ்மையா இரு, ஹம்பிளா இரு, தாழ்மையா இரு. Humble. God allow you to go through the problem, but God never allow you to die in the problem. God give you strength to go through. ஆண்டவர் உனக்கு பலம் கொடுத்து அந்த பிரச்சனையில போ பரவாயில்ல போ, I am with you. God said, I am with you. நான் உன் கூட இருக்கேன், நீ போ, நான் உன்னை பலப்படுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துறேன். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த ஸ்டோரி சரி, ஜெசி சொல்லியிருக்கேன். ஒரு போட் உடஞ்சி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு போட் உடஞ்சி போயிடுச்சான் ஒருத்தன். ஒரு போட் வந்து நடு கடலில் போய் உடஞ்சி போய் அதில் ஒரே ஒரு சர்வைவர், ஒரே ஒருத்தன் தான் தப்பிச்சானா. அவன் போயிட்டானா, கரைக்கு போயிட்டான். ஸோ அந்த கரையில் போய் இருந்தானா. பட் அது ஒதுக்கப்பட்ட கரை. ஒதுக்கப்பட்ட கரைனால nobody knows there's island there. அதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவன் அந்த ஐலாண்ட் போனான். ரொம்ப நாள் ஆள் வரலையா, ரொம்ப நாள், லாங் டைம். ஸோ அவன் என்ன பண்ணான்னா, he began to live in it. அந்த இடத்துல வாழை கற்றுக்கிட்டான். ஸோ வாழை கற்றுக்க போகும்போது அவன் அங்குள்ள மரம்லாம் எடுத்து போட்டு அவனுக்கு ஒரு வீடு கட்டினான். அவனுக்கு ஒரு வீடு கட்டி அங்குள்ள என்ன இருக்கோ அதை, ஒரு ஸ்மால் ஐலாண்ட், there's nobody there, யாரும் இல்லை, ஒரு சின்ன தீவு. அந்த தீவு ஒதுக்கப்பட்ட தீவுனால அங்கே வந்து போட் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ he began to live in it. ஆமென். ஸோ கொஞ்ச நாள் ஆனவுடனே அவனுக்கு வந்து he miss his family, he miss his friends, okay, எல்லாமே he miss. Then he said to God, I want to go back, I want to go back to my family. Amen. Hallelujah. அப்படி சொல்லி ஜெபிச்சான். ஸோ ஒரு நாள் சாப்பாடு தேடிட்டு வரும்போது, அவன் போய் சாப்பாடு தேடிட்டு வரும்போது அவன் வீடு பற்றிக்கிட்டான். அவன் வீடு நெருப்பு இருந்துச்சான். அவன் வீடு பற்றிட்டு எரியும்போது அவனுக்கு என்ன சின்னத்தில் இருந்த ஒரே வீடு, நான் அவ்வளோ கட்டெல்லாம் தேடி கட்டி வச்சேன், அந்த வீடு எரிஞ்சிச்சு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லி மயக்க போட்டு விழுட்டான். பசி அடியா, மயக்க போட்டு விழுட்டான். ஆமென். அப்போ என்னாச்சு, அவன் கண் முடிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு போட்டில் இருந்தான். ஒரு போட்டில் விட பீப்புள் அரவுண்ட் ஹிம், அந்த போட்டில் இருந்தானா. அப்போ சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அவன் கேட்டானா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நான் அந்த தீவில் ஆள் இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த ஐலண்டில் ஆள் இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்கும்போது அந்த போட் கேப்டன் சொன்னாரா, நாங்கள் அப்படியே போகும்போது அங்கே புகை வந்துச்சு. ஸோ என்னத்தினால அந்த தீவில் ஆள் இல்லையா, அங்கே யாரும் இல்லையே, எப்படி புகை வருதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம். பார்த்தா நீ அங்கே மயங்க போட்டு கிடந்த, அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இப்படி தான். Don't think that God forsake us. Don't think that God leave us. ஆண்டவர் உன்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் உன்னை பார்க்கலன்னு நினைக்காது. ஆண்டவர் தெரியும், ஒரு ப்ராப்ளம் உன்னை தொடர்ந்து உங்கள் கூட இருக்குதா, உங்களை விட்டு போகாமல் இருக்குதா. நான் எப்போதும் சொல்கிறேன், சி எங்கேருந்து வந்துச்சு, வாட் இஸ் த சோர்ஸ், why the problem is still there, why it is not leaving me for years. என்னத்தினால அங்கே இருக்குது, ஒரு நோயாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, என்னத்தினால இருக்குது. Ask God who created you. இயேசு கேளுங்க, நான் ஏதாச்சும் தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு show me my mistake, எனக்கு தவிர எனக்கு உணர செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் கேளு. இயேசு விடுதலை கொடுக்கும் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கும் தேவன். ஸ்மோக், அந்த புகை அந்த போட் அங்கே எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா
இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற புகை இயேசு பார்க்க மாட்டாரா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஸ்டார் and a wisdom man, a wisdom from Egypt. The people want to know where the Messiah been born. So what lead them to Messiah? என்ன கொண்டு போச்சு? ஒரு ஸ்டார் கொண்டு போய் இயேசு காமிச்சு கொடுத்துச்சு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபிச்சாரு. ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களை கேட்காம நான் செஞ்ச காரியத்துக்காக என்னை மன்னிங்க, உங்க பேச்சு கேட்காம நான் செஞ்ச காரியத்துக்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபிச்சது இயேசு கேட்டார். ஆமென். ஹalleluya. Jonah prayed from the belly of the fish, asking apologize, telling God sorry for not listening to you. Deliver me, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் உங்க பேச்சு கேட்கிறேன், நான் செய்யறேன். ஜோனா சொன்னோனே இயேசு கேட்டார். ஆமென். ஹalleluya. ஜோனா விடுதலை செய்தார். ஆமென். ஹalleluya. The same God, yesterday, today, tomorrow, forever, He will listen to our prayer also. Amen. நம்ம பிரேயரும் கேட்பார். You pray earnestly from your heart. Don't take things for granted. Don't take things carelessly. Don't ignore the Lord Holy Spirit. இயேசு நம்மளோட இருப்பார். ஆமென். ஹalleluya. ஜெபிங்க. Every day pray. Read the word of God. Meditate the word of God. Amen. ஹalleluya. இது கேள்வி இல்லைன்னு